ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான செட்டப். ஓகேவா? இப்போ வந்து ஏஷியன் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லாம் இருக்குது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:42. நமக்கு வந்து 8:30 வரையுமே இந்தியன் டைமில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி போயிட்டு ஒன் டைம் என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இன்றைக்கி February 8. இன்றைக்கி ஈவினிங் 7 PM போல் யூஎஸ்டியில் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் தான். யூஎஸ்டியில் வர நியூஸ் எல்லாமே ஹை இம்பேக்ட் தான் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த டைமில் எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்க வேணாம். அப்படி எடுக்கிற மாதிரி தான் நியூஸ் ட்ரேடு வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ஒரு லாட் சைஸ் போட்டு என்எஃப்பி தான் நமக்கு வந்து மெயின் கோலாக இருக்கணும். மற்ற நியூஸ் எல்லாமே சின்ன சின்ன நியூஸ் தான். அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்எஃப்பி தான் நமக்கு வந்து மெயின் டார்கெட்டாக இருக்கணும் நியூஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வாங்க எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து பார்த்தேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மல்டிபிள் டச்சஸ் பேஸ் பண்ணி நான் ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆரஞ்சு கலர் லைன் வச்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் எடுத்து அப் சைடு இந்த ரேஞ்சில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சை நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்ம என்றைக்குமே பிரேக் அவுட் கேண்டில் என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. அப்புறம் இந்த சார்ட்டை வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கலாம். ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம் போக வேணாம். இந்த ஏரியாவுக்குள்ளே நமக்கு நிறைய பிரேக் அவுட் என்ட்ரிஸ்லாம் கொடுத்துச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு என்ட்ரிஸும் போய் மாட்டிக்கூடாது. அதனால் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமே ஓகே தான். அதுக்கு கீழே போய் எடுக்க வேணாம். எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்குவோம். ஓகேண்ணா. அப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ், அப்சைட் இருக்குது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிடும், சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்புறம் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையில் இந்த ரேஞ்சில் இந்த கேண்டில் க்ளோஸில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் சேஞ்சஸும் நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். இதனால இது வச்சுக்கலாம். அண்ட் டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் ஃபேக் பிரேக் அவுட்டாக கொடுத்தா டவுன் சைடு டார்கெட். ஓகே, இந்த ரேஞ்சில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதுதான் கோல்டோட செட்டப். இப்போ கரண்ட்டாக இந்த ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது பிரேக் அவுட் கேண்டில் இருந்தால் இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் க்ளோஸ் ஆகலை, ஆனால் வெளியே வந்து பிரேக் பண்ணிருச்சு. இந்த கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் பண்ணி எப்போ கட் பண்ணுதோ அப்போ என்ட்ரி. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து கட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகுது, பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஃபார்மேஷன் ஆன உடனே போய்ட்டு ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை கட் பண்ணக்கூடாது. அப்படியே நமக்கு போகும். மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஸாக போகும். ஆனால் அதுவும் ஃபேக் பிரேக் அவுட்டாக கொடுத்துட்டு ரிவர்சல் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஓப்பன் ஆனோடனே கீழே கொஞ்சம் வந்துட்டு ஒரு விக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹையை கட் பண்ணணும். அதான் வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து பிரேக் அவுட் கேண்டில் வந்து என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. அதான் நமக்கு வந்து பேசிக். எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டனாலும் அதான் நமக்கு வந்து பேசிக். பிரேக் அவுட் கேண்டில் என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. அது மாதிரி ரிஜெக்ஷன் அதாவது புல் பேக் என்ட்ரி இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா புல் பேக்லேயே போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. புல் பேக் கொடுக்குற கேண்டிலை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கணும். சரி, ஓகே. நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து 4 hour டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். 4 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேஞ்ச் ஓகே தான், கிளியராக தான் இருக்குது. அப் சைடு இந்த ரேஞ்சில் கிளியராக இருக்குது. டவுன் சைடு ஓகே. இந்த ரேஞ்சிலையும் நமக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தளவுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தாவே போதும், நமக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம போய்ட்டு சார்ட் டைப்பை போய்ட்டு மாற்றிக்கலாம். சார்ட் டைப்பு ஏன் மாற்றுறேன் அப்படின்னா, நமக்கு கரெக்டான ரிவர்சல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சார்ட் டைப் வந்து மாற்றிக்கிறேன். டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலலாம் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ டவுன் சைடை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அப் சைடு பார்த்தோம் அப்படின்னா அப் சைடும் ஓகே தான். நம்ம இந்த இடத்துல இருக்குது. சப்போர்ட்டில் மட்டும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த ரிஜெக்ஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அப் சைடு டார்கெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. நம்ம இந்த இதெல்லாம் மார்க் பண்ணுற லைன் ஷார்ட் போயிட்டு மார்க் பண்ணுறது சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான், மற்றபடி எதுவும் கிடையாது. அப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ண சப்போர்ட்டில் இந்த இடத்துல இருக்குது ரிஜெக்ஷன். ஸோ அதை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்குவோம்.
அப்போ சப்போர்ட். அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம், திரும்ப கேண்டில்ஸை வச்சு நம்ம வந்து என்ட்ரிக்காக வெயிட் பண்ண போகிறோம். மறந்துடக்கூடாது 1 hour டைம் ஃப்ரேம், அதுக்கு கீழே வேணாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ஃபேக் பிரேக் அவுட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்குது கோல்டு ஜிஜே ரெண்டுலேயுமே. ஸோ நமக்கு வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கிறத நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 53 பிப்ஸ் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணக்கூடாது. 53 பிப்ஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணக்கூடாது. சப்போஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எது வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 52 பிப்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா க்ளீன் ரேஞ்சு இந்த சைடு க்ளீன் கேண்டில்ஸ் இருக்கனால. ஸோ அந்த மாதிரி க்ளீன் கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். நமக்கு தேவையானது 10 to 20 பிப்ஸ் மட்டும்தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலேயே தான் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி அப்சைடு இப்போ பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 45 பிப் வரையும் ஈஸியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா க்ளீன் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா க்ளீன் கேண்டில்ஸ் போயிட்டு அந்த ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. நமக்கு வந்து சிம்பிளான செட்டப் தான். நம்ம வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணலாம். வால்யூம் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், என்னோடய அட்வைஸ் அதுதான். வால்யூம் இல்லாத டைம் நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். அது முக்கியமாக ஸ்கேல்பிங்க்கு. ஓகேங்களா. மற்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, எப்படியும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து ஸ்கேல்பிங்கில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வால்யூம் இருக்கணும் மார்க்கெட்டில். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியன் செக்ஷன் இருக்குது, லண்டன் செக்ஷன் இருக்குது, நியூயார்க் செக்ஷன் இருக்குது. இந்த 3 செக்ஷனில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்குது, உங்கள் ஒர்க்குக்கு எது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கோ அந்த டைம் ஃப்ரேமை போயிட்டு நீங்கள் வந்து டைம்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.